இக்கால சபையிலண்ணே ஒன்று எக்ஸ்ட்ரீமாக போய் ஆமாம் டங்ஸ் பேசி ஜெபம் பண்ணி ப்ராஃபஸி டெலிவரன்ஸ் அப்படின்னு போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நீ வேர்ட் ஆஃப் காட் வேர்ட் ஆஃப் காட் வேர்ட் ஆஃப் காட் வேர்ட் ஆஃப் காட் வசனத்தை அறிக்கை பண்ணு, விசுவாச வார்த்தை சொல்லு, பாசிட்டிவாக பேசு அப்படின்னு போய்கிட்டு இருக்குது. இப்போ வந்து நமக்கு வேண்டியது எழுப்புதல். நம்முடைய தேசத்தில் நம்ம ஒரு எழுப்புதலை பார்க்கணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இக்கால சபையின் லீடர்ஸு மெயின். இப்போ நம்ம சொல்கிறோம் அந்த ஆட்சி வந்தால் இந்த ஆட்சி வந்தால் நம்ம சரியாக இருந்தோம்னா எழுப்புதல் வந்துடும். ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அதில்? இன்றைக்கி நமக்கு தேவையானது ஒரு அனதர் ரிவைவல் தான் ஐயா. அனதர் ரிவைவல் இதான். என்னுடைய ராத்திரி என்னை 12 மணிக்கு தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் பிரதர் உங்களுடைய ஜெப வேண்டுதல் என்னன்னு சொல்லி கேட்டால் அனதர் ரிவைவல், இன்னொரு எழுப்புதல். ஏன்னு சொன்னால் அந்த ஆக்ஸில் படிக்கிறது போகிறது மட்டுமல்ல, 50களில் 60களில் நம்முடைய தென்னிந்தியாவில் வந்துச்சு இல்லையா ஒரு எழுப்புதல் வந்துச்சு. அதில் தான் எஃப்எம்பிவி வந்தது, ஐஇஎம் வந்தது, ஐஎம்எஸ் என்எம்எஸ் அதுக்கு முன்னாலே வந்துருச்சு. பிஷப் அசரியா மூலமாக அது முன்னாலே வந்துருச்சு. அப்புறம் தினகரன் அண்ட் ஜீவானந்த அந்த மினிஸ்ட்ரிஸ் எல்லாம் எழுதின காலம், பிஓஎம் எழுதின காலம். நாங்கள் வந்து 70 பட் 60களிலேயே உள்ள இதெல்லாம் இருந்துச்சு. இப்போ ஒரு 50 வருஷத்துக்கு இந்த அன்னைக்கு வந்து அந்த எழுப்புதலுடைய புஷ்ஷில் நம்மெல்லாம் போயிட்டோம். இப்போ ஒரு ஸ்லோ டவுன் வந்துருச்சு. ஊழியங்கள் பெருகிருக்கு, நிகழ்ச்சிகள் பெருகிருக்கு, கூட்டங்கள் பெருகிருக்கு. பட் அந்த எழுப்புதல் வேவ் குறைஞ்சிருச்சு, இப்போ வந்துருச்சு. அதான் இப்போ உங்களுடைய பாயிண்ட். இப்போ நம்ம குறைஞ்சிருச்சு. எமில் ஜெபசிங் அண்ணே, அன்றைக்கி நான் உங்கள்கிட்ட அதை பற்றி சொன்னேன். எமில் ஜெபசிங் அண்ணே ரொம்ப சிக்காக சிஎம்சியில் அட்மிட் ஆகிருந்தாங்க. இன்றைக்கே நாளைக்குன்னு இருந்தாங்க. அப்போ நான் அவங்கள பார்க்க போயிருந்தேன். அப்போ அவங்க வந்து தம்பி அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லலாமான்னாங்க. சொல்லுங்க அண்ணேன்னு சொல்லி அவங்கள மூச்சு விட முடியாமல் இப்படி சரிச்சு வச்சு தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தம்பி நான் ஒரு 20 பேரை சூஸ் பண்ணுறேன், எல்லா குரூப்பில் இருந்தும் லீடர்ஸு, நீ ஒரு 20 பேரை சூஸ் பண்ணுங்கள். நாக்பூர் தான் இந்தியாவுக்கு சென்டர், நம்ம அந்த 40 பேர் அங்கே கூடுவோம். கூடி 2 நாளில் நமக்கு ஒரு அஜெண்டா வேண்டாம், ப்ரேயர் லிஸ்ட் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். அப்போஸ்தலர் 13 எப்படி அவர்கள் 5 பேர் தீர்க்கதரிசிகளும் போதகர்களும் கர்த்தருக்கு ஆராதனை செய்து வாசித்து கொண்டு வந்தார். அவ்வளோதான். எந்தெந்த காரியத்துக்காக ஜெபித்துக்கான இல்லை. தேவர் வெயிட்டிங் பிஃபார் த லார்ட். தே வாண்டட் டு ஹேவ் த நெக்ஸ்ட் கைடன்ஸ். அங்கே தான் வந்து மிஷனரி கைடன்ஸ் வந்தது அவங்களுக்கு. நம்ம தம்பி ஒரு 50 வருஷம் ஓடிட்டோம். இப்போ ஒரு அப்படி ஒரு மாதிரி ஒரு ஸ்லக்கிஷ் ஆயிடுச்சுது. இன்னொரு 50 வருஷத்துக்கு நம்மளை புஷ் பண்ணி விடுறதுக்கு ஒரு எழுப்புதல் கண்டிப்பாக வேணும். அதுக்கு கர்த்தர் நம்மகிட்ட என்ன செய்ய சொல்கிறாருன்னு சொல்லி நம்ம ஜோம் பண்ணு தம்பி. நாங்கள் சரியண்ணே அப்படின்னு டெல்லிக்கு போயிட்டாங்க, இறந்துட்டாங்க. இன்னும் எனக்கு அது ஒரு ஆதங்கம் இருக்க தான் செய்யுது. நான் நினைக்கிறேன் நான் பெண்டிகாஸ்டல் பிலீவர்ஸும் லீடர்ஸு தே ஷுட் கம் டுகெதர். அது வர்ற வரைக்கும் பெருசாக நம்ம ஒன்றையும் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நம்முடைய வீக்னஸ் அவங்கள்ட்ட ஸ்ட்ராங்காக இருக்குது, அவங்களுடைய வீக்னஸ் நம்மகிட்ட ஸ்ட்ராங்காக இருக்குது. we need each other. அது இல்லாமல் ஆண்டவர் நம்மளை ஆனர் பண்ணவே மாட்டார்.